ஹலோ பிக் மை ஸ்டாக்ஸ் யூடியூப் சேனல் நேர்களே எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ பிப்ரவரி 2026 மட்டும் நம்ம இந்தியன் ஐடி துறையோட மார்க்கெட் கேப்ல இருந்து சுமார் 6 லட்சம் கோடி ரூபாய் சத்தமே இல்லாம காணாம போயிருக்கு. ஆமா, அது ஒரு மிகப்பெரிய சரிவு. மார்க்கெட்ல ஒரு பெரிய பேனிக் செல் ஆஃப் நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். கரெக்ட். பொதுவா ஒரு கம்பெனிக்கு பெரிய நஷ்டம் வந்தாலோ இல்ல அவங்களோட பிசினஸ் மாடல் ஃபெயில் ஆனாலோ தான் இந்த மாதிரி நடக்கும். ஆனா இங்க காரணம் அதெல்லாம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு புது பயம் இருக்கு. அதாவது ஏஐ அப்படிங்கிற அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயம்தான். கண்டிப்பா. எல்லார் மனசுலயும் இப்போ இருக்கிற ஒரே கேள்வி, ஏஐ ஐடி துறைய அழிச்சிடுமா அப்படிங்கிறது தான். எக்ஸாக்ட்லி. சோ இன்னைக்கு நம்மளோட மிஷன் என்னன்னா, நீங்க அனுப்பி வச்சிருக்கிற அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ், புரோக்கரேஜ் ரிப்போர்ட்ஸ், அப்புறம் ஃபினான்ஷியல் டேட்டா, இது எல்லாத்தையும் வச்சு ஒரு டீப்பான கேஸ் ஸ்டடி பண்ண போறோம். ஏஐ நிஜமாவே இந்தியன் ஐடி கம்பெனிகளை அழிக்க போகுதா இல்ல இது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மாபெரும் முதலீட்டு வாய்ப்பா அப்படின்னு பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடரா இருந்தாலும் சரி, இந்த டேட்டாவை புரிஞ்சுக்காம நீங்க ஐடி ஸ்டாக்ஸ்ல எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ரைட். இப்போ அந்த 6 லட்சம் கோடி சரிவை கொஞ்சம் டீகோட் பண்ணுவோம். மார்க்கெட்டோட பயம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, இப்போ நிஃப்டி ஐடி இண்டெக்ஸோட ஃபார்வர்ட் பிஇ ரேஷியோ வெறும் 23க்கு வந்துருச்சு. ஆமா, 23 அப்படிங்கிறது கடந்த 5 வருஷத்தோட ஆவரேஜ் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 22% டிஸ்கவுண்ட்ல இருக்கு. 22% டிஸ்கவுண்ட். அதாவது மார்க்கெட் என்ன நினைக்குதுன்னா, லாங் டேர்ம்ல இந்த ஐடி கம்பெனிகள்லாம் இனிமே வெறும் 3-4% மட்டும்தான் வளரணும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புது. கரெக்ட். சந்தை ஒரு பியூர் சென்டிமெண்ட் பேஸ்ட் ரியாக்ஷன்ல இருக்கு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ ஒரு பிரம்மாண்டமான ரொம்ப வலுவான கப்பல் கடல்ல போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். எங்கேயோ ஒரு புயல் வரப்போது, அதனால அந்த கப்பல் எப்படி மூழ்கிடும்னு யாரோ சொன்னதை கேட்டு அந்த கப்பலை அடிமாட்டு விலைக்கு விற்கிற மாதிரி இல்ல இருக்கு இந்த மார்க்கெட் ரியாக்ஷன். அந்த கப்பல் உதாரணம் ரொம்ப ஆப்டா இருக்கு. சொல்ல போனா ஜேபி மோர்கன் மாதிரி குளோபல் புரோக்கரேஜஸ் என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கெட் இந்த ஐடி ஸ்டாக்ஸை டிஸ்கவுண்டட் ஃபார் எக்ஸ்டிங்ஷன் ரேஞ்சுக்கு கொண்டு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. எக்ஸ்டிங்ஷன்னா முற்றிலுமா அழிஞ்சிடும்னு நினைக்கிறாங்களே. ஆமா, டைனோசர் மாதிரி இந்த துறைய அழிஞ்சிடும் நினைச்சு விலையை குறைக்கிறாங்க. ஆனா நீங்க அனுப்புன டேட்டாவை வச்சு உள்ள போய் பார்த்தா ரியாலிட்டி வேற மாதிரி இருக்கு. என்ன ரியாலிட்டி? அந்த டேட்டா என்ன சொல்லுது? சமீபத்துல கையெழுத்தான புது ஐடி ப்ராஜெக்ட் டீல்ஸ்ல கிட்டத்தட்ட 74% ஏஐ சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் தான். ஓ வாவ், 74%? ஆமா, அதாவது ஏஐ ஐடி துறைய அழிக்கல. அது வாடிக்கையாளர்களோட பட்ஜெட்டை ஏஐ நோக்கி திருப்பிமிடுது, புது வாய்ப்புகளை உருவாக்குது. சூப்பர் பாயிண்ட். அப்போ வேலைகள் அழியல, கஸ்டமர்ஸ் புது டெக்னாலஜிக்கு பணத்தை செலவு பண்றாங்க. அப்போ இந்த புது ஏஐ டீல்ஸ் எல்லாம் யாருக்கு கிடைக்குது? இந்தியாவோட பெரிய ஜாம்பவான்களான டிசிஎஸ், அப்புறம் இன்ஃபோசிஸ், இவங்களுக்கு இடையில நடக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி வார் பத்தி உங்க நோட்ஸ்ல நான் பார்த்தேன். அது ஒரு பெரிய கேம். 2 பேரோட அப்ரோச்சும் நார்த் போல் சவுத் போல் மாதிரி முரண்பட்டிருக்கு. ஆமா, இது நிஜமாவே பிசினஸ் ஸ்கூல்ஸ்ல படிக்க வேண்டிய ஒரு கேஸ் ஸ்டடின்னு தான் எனக்கு தோணுது. முதல்ல டிசிஎஸ் எடுத்துக்கலாம். அவங்க என்ன பண்றாங்க? டிசிஎஸ் ஒரு மாபெரும் முதலீடு பண்றாங்க. கிட்டத்தட்ட $6.5 பில்லியன் அளவுக்கு பணத்தை போட்டு சொந்தமா ஏஐ டேட்டா சென்டர்களை உருவாக்குறாங்க. $6.5 பில்லியன்? இது ஒரு பெரிய அசெட் ஹெவி மாடலாச்சே. கரெக்ட். அவங்க ஏஐய ஒரு தனி பிசினஸா பாக்குறாங்க. இதனால தான் அவங்களால ஓப்பனா எங்களுக்கு 1.5 to 2.3 பில்லியன் வரைக்கும் ஏஐ மூலமா மட்டும் வருவாய் வருதுன்னு தனி கணக்கு காட்ட முடியுது. ஓ, அப்போ இன்ஃபோசிஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன? அவங்க ஏன் சொந்தமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இவ்வளவு முதலீடு பண்ணல? இன்ஃபோசிஸோட அப்ரோச் டோட்டலி வேற. அவங்க டோபாஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க. டோபாஸ் அது எப்படி வேலை செய்யும்? அவங்க ஏஐய ஒரு தனி ப்ராடக்டா விக்காம கஸ்டமர்ஸ்க்கு அவங்க வழங்குற எல்லா டிஜிட்டல் சர்வீசஸ்லயும் இந்த ஏஐய எம்பெடட் ஆக்கிடுறாங்க. அதாவது உள்ளேயே இணைச்சிடுறாங்க. ஓஹோ, அதாவது ஒரு பேங்க்குக்கு சாஃப்ட்வேர் கொடுக்கறாங்கன்னா அதுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்கா ஃப்ராட் டிடெக்ஷன் பண்ற ஏஐய செட் பண்ணி கொடுத்துருவாங்களா? எக்ஸாக்ட்லி. அவங்க சொந்தமா டேட்டா சென்டர் கட்டாம மைக்ரோசாஃப்ட், கூகுள் மாதிரி கிளவுட் கம்பெனிகளோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறாங்க. இது ஒரு அசெட் லைட் மாடல். ரைட். அதனால தான் இன்ஃபோசிஸ்னால ஏஐ வருவாயை மட்டும் தனியா பிரிச்சு காட்ட முடியல. ஆனா அவங்களோட ஒட்டுமொத்த வளர்ச்சியில அது ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? ஆமா, கரெக்ட்.
இப்போ நீங்க உங்க ரீசர்ச்ல இருக்கிற பேலன்ஸ் ஷீட் டேட்டாவை பாத்தீங்கன்னா சில சுவாரஸ்யமான நம்பர்ஸ் கிடைக்கும். இன்ஃபோசிஸோட ROCE, அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 44.93% இருக்கு. வாவ், 44% ROCE-வா? ஆனா TCSக்கு எவ்வளோ இருக்கு? கம்பெனி எவ்வளவு லாபத்தை புழிஞ்சு எடுக்குது அப்படிங்கிற கணக்குல இன்ஃபோசிஸ் முன்னிலையில் இருக்கு. அது மட்டும் இல்ல, கேஷ் கன்வர்ஷன்ல கூட அவங்க தான் லீடிங். பேப்பர்ல இருக்கிற லாபத்தை உண்மையிலே கைக்கு வர்ற பணமா மாத்துற திறனில இன்ஃபோசிஸ் 80% வச்சிருக்காங்க. ஆனா டிசிஎஸ் வந்து 50% தான். இதுதான் அந்த அசெட் லைட் மாடலோட பவர். ஆனா இங்க தான் எனக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வருது. மார்க்கெட்ல நிறைய பேர் கேட்கிற கேள்வியும் இதுதான். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? இப்போ டிசிஎஸ் இவ்வளவு பெரிய தொகையை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல போடுறது ஒரு பெரிய ரிஸ்க் இல்லையா? நாளைக்கு டெக்னாலஜி மாறி எல்லாமே எட்ஜ் கம்ப்யூட்டிங் மாடலுக்கு போயிடுச்சுன்னா இந்த $6.5 பில்லியன் டேட்டா சென்டர்கள்லாம் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஸ்ட்ராண்டட் அசெட்டா மாறிடாதா? அந்த பயம் நிறைய ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கு. ஆனா டிசிஎஸோட மேனேஜ்மெண்ட் இத வெறும் ஒரு கமர்ஷியல் ஆங்கிள் பார்க்கல. அவங்க இத வந்து டெக் காலனைசேஷனை தடுக்கிற ஒரு லாங் டேர்ம் மூவா பாக்குறாங்க. ஒரு நிமிஷம், டெக் காலனைசேஷன்னா டெக்னாலஜி வழியா அந்நிய நாடுகள் ஆதிக்கம் செலுத்துறதா? இது எப்படி நம்ம ஊர்ல நடக்கும்? இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, இந்தியாவோட பேங்கிங் டேட்டா, கவர்மெண்ட் டேட்டா, மிலிட்டரி சப்ளை செயின் டேட்டா எல்லாமே ஏஐக்கு ஃபீட் செய்யப்படுது. இது எல்லாமே அமேசான், கூகுள் மாதிரி ஃபாரின் சர்வர்ல இருந்தா என்ன ஆகும்? ஓ, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம டேட்டா நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. கரெக்ட். நாளைக்கு இந்திய அரசாங்கமோ இல்ல பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களோ எங்களுக்கு டேட்டா இந்தியாவை விட்டு வெளியே போகக்கூடாது, எங்களுக்கு டேட்டா சாவரென்டி வேணும் அப்படின்னு முடிவு பண்ணா அன்னைக்கு சொந்தமா பிரம்மாண்டமான டேட்டா சென்டர் வச்சிருக்க ஒரே ஆள் டிசிஎஸ் மட்டும்தான் இருப்பாங்க. வாவ், அப்போ அவங்க இத ஒரு இறையாண்மை கொண்ட உள்கட்டமைப்பா உருவாக்குறாங்க. அதனாலதான் இப்போதைக்கு லாப வரம்பு கொஞ்சம் குறைஞ்சாலும் பரவாயில்லைன்னு இந்த ரிஸ்க துணிஞ்சு எடுக்கிறாங்க. ஆமா, இது ஒரு மாபெரும் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. சூப்பர். ஓகே, இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தாலும் மார்க்கெட்ல இப்போ இருக்கிற மெயின் பயத்துக்கு வருவோம். ஏஐ வந்து ரொம்ப வேகமா கோடிங் பண்ணுது. ஒரு சாஃப்ட்வேர் எழுத முன்னாடி 1000 மணி நேரம் ஆகும்னா இப்போ ஏஐ உதவியோட ஒரு டெவலப்பர் அதை 500 மணி நேரத்துல முடிச்சிடுவாரு. ஆமா, கோடிங் ஸ்பீட் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஐடி கம்பெனிகள் எல்லாமே கிளைண்ட் கிட்ட அவங்க வேலை செய்யற மணி நேரத்தை வச்சு தானே பில் பண்ணுவாங்க. அப்போ பில் பண்ணக்கூடிய அவர்ஸ் குறைஞ்சா அவங்க வருவாயும் பாதிக்கு பாதி குறைஞ்சிருமே. இது ஒரு பெரிய மார்ஜின் டிராப் இல்லையா? நீங்க கேக்குற இந்த கேள்விதான் அந்த 6 லட்சம் கோடி ரூபாய் சரிவுக்கான அடிப்படை காரணமே. ஆனா இங்க தான் ஐடி இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய ரீப்ரைசிங் பாரடைம் நடந்துட்டு இருக்கு. ரீப்ரைசிங் பாரடைமா? அதாவது விலை நிர்ணயம் செய்யற முறை மாறுதா? கண்டிப்பா. நீங்க சொன்ன அந்த பில்லபிள் ஹவர்ஸ் கான்செப்ட், அதாவது டைம் அண்ட் மெட்டீரியல் மாடல், இப்போ மெல்ல மெல்ல செத்துக்கிட்டு இருக்கு. கம்பெனிகள் இப்போ அவுட்கம் பேஸ்டு பிரைசிங் மாடலுக்கு மாறிட்டு இருக்காங்க. அவுட்கம் பேஸ்டு பிரைசிங்னா முடிவுகளை வச்சு காசு வாங்குறதா? இது எப்படி அவங்க லாபத்தை காப்பாத்தும்? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். நான் ஒரு சிம்பிளான மேக்ஸ் சொல்றேன். ஒரு ப்ராஜெக்ட்க்கு 1000 மணி நேரம் ஆகுது. ஒரு மணி நேரத்துக்கு $150 பில் பண்றாங்கன்னு வச்சுப்போம். டோட்டல் ரெவென்யூ $1,50,000. ஓகே, அந்த $1,50,000 செலவு எவ்வளவு இருக்கும்? டெவலப்பர் சம்பளம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் சேர்த்து ஒரு $75,000 செலவாகுதுன்னு வச்சுப்போம். அப்போ அவங்களோட லாப வரம்பு, அதாவது மார்ஜின் வந்து 50%. ரைட். இது இத்தனை வருஷமா நடந்துட்டு இருந்த பழைய மாடல். இப்போ ஏஐ வந்த பிறகு என்ன ஆகுது? இப்போ ஏஐ உள்ள வந்ததால அதே வேலைய 500 மணி நேரத்துல முடிச்சிட்டாங்க. பழைய மாடல்ல இருந்தா அவங்க பில்லும் பாதியா குறைஞ்சு $75,000 தான் வருவாய் கிடைக்கும். ஆமா, அதனால தான் எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா கம்பெனிகள் இப்போ என்ன பண்றாங்கன்னா, கிளையண்ட் கிட்ட போய் நான் உனக்கு இந்த சாஃப்ட்வேரை முடிச்சு தர்றேன், அதுக்கு ஃபிக்ஸ்டு பிரைஸ் பழைய மாதிரியே அதே $1,50,000 தான் பேசிடுறாங்க. ஓ, கிளையண்ட்டுக்கு அவங்க வேலை முடியணும், அவ்வளவுதான். ஆமா, இப்போ கம்பெனிக்காகிற செலவை கணக்கு போட்டு பாருங்க. வெறும் 500 மணி நேரத்துக்கான $37,500 மட்டும்தான் செலவு. ஆனா அவங்க கிளையண்ட் கிட்ட வாங்கினது அதே $1,50,000. மைண்ட் ப்ளோயிங். அப்போ அவங்களோட மார்ஜின் 50%லிருந்து 75% எகிரிடுச்சு. இது உண்மையிலே கேம் சேஞ்சர் தான். எக்ஸாக்ட்லி. ஏஐய சரியா அடாப்ட் பண்ற கம்பெனிகளுக்கு வருவாய் குறையாது, மாறாக லாபம் பல மடங்கு அதிகரிக்கும். ஆனா இதுல எந்த கேட்சும் இல்லையா? எல்லாமே இவ்ளோ ஸ்மூத்தா நடந்துருமா? கிளைண்ட்ஸ் சும்மா ஒத்துக்குவாங்களா? கண்டிப்பா கேட்ச் இருக்கு. இதுல ஒரு 3 பெரிய ரிஸ்க் இருக்கு. ஒன்னு வந்து ஏஐ இன்ஃபரன்ஸ் கட்டணங்கள்.
அதாவது ஒரு ஏஐ மாடல்ல ரன் பண்றதுக்கு கிளவுட்ல ஆகிற கம்ப்யூட்டிங் செலவு. அது சில நேரங்கள்ல நம்ம பட்ஜெட்டை விட 50% அதிகமா கூட செலவாகிடும். ஓ, ஏஐ ரன் பண்றதே காஸ்ட்லியான விஷயம் தானே. ரெண்டாவது ரிஸ்க் என்ன? ரெண்டாவது, கிளைண்ட்ஸ். அவங்களும் ஒண்ணும் முட்டாள்கள் இல்ல. எனக்கு தெரியும்பா, உனக்கு ஏஐ தான் கோட் எழுதி கொடுக்குது, உனக்கு செலவு கம்மி தான், அதனால எனக்கு விலைய குறைச்சு கொடு அப்படின்னு டீஃப்ளேஷன் கேட்பாங்க. ஆமா, அவங்களும் பேரம் பேசுவாங்க. மூணாவது என்னன்னா, எல்லா ப்ராஜெக்ட்டும் உடனே இந்த அவுட்கம் பேஸ்டு மாடலுக்கு மாறிடாது. இந்த சவால்களை எந்த மேனேஜ்மெண்ட் சாமர்த்தியமா பேரம் பேசி கையாளுதுங்கிறத பொறுத்து தான் இந்த மார்ஜின் மேஜிக் நிஜத்துல நடக்கும். ரைட். பிசினஸ் மாடல் லெவல்ல இவ்வளவு பெரிய ஷிஃப்ட் நடக்கும்போது மார்க்கெட் நிபுணர்கள் இதை எப்படி பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. நீங்க கொடுத்த புரோக்கரேஜ் ரிப்போர்ட்ஸை படிச்சேன். அவங்களுக்குள்ளே பெரிய கருத்து வேறுபாடு இருக்கே. ஆமா, புரோக்கரேஜ் நிறுவனங்களுக்கிடையில இப்போ மிகப்பெரிய டைவர்ஜிங் கன்சென்சஸ் இருக்கு. குறிப்பா ஜெஃப்ரீஸ் நிறுவனம் பாத்தீங்கன்னா எல்லா லார்ஜ் கேப் ஐடி பங்குகளையும், அதாவது டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் உட்பட செல் அல்லது ஹோல்ட் அப்படின்னு தரம் குறைச்சிட்டாங்க. ஏன் அப்படி பண்ணாங்க? ஜெஃப்ரீஸோட ஆர்குமெண்ட் என்ன? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏஐனால வர்ற வழிகள் இன்னும் முடியல, கிளைண்ட்ஸ் விலைய குறைக்க சொல்ற பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கும், அதனால இன்ன பெரிய கம்பெனிகள் வளர கஷ்டப்படுவாங்கன்னு எச்சரிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல சிஎல்எஸ்ஏ அப்புறம் நாமுராவோட ரிப்போர்ட்ஸ்ல டோன் டோட்டலா வேற மாதிரி இருக்கு. ஏஐ பயம் ரொம்ப ஓவரா போயிடுச்சு. நீண்டகால அடிப்படையில இந்த லார்ஜ் கேப் பங்குகள் இப்போ ரொம்ப அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ல சீப்பா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். அவங்க இந்த மார்க்கெட் கரெக்ஷனை ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மிட் கேப் பங்குகள் மேல ரொம்ப புல்லிஷா இருக்காங்க. இந்த வேல்யூவேஷனை பத்தி பேசும்போது நம்ம நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். நிறைய பேர் PE ரேஷியோவை மட்டுமே பார்த்துட்டு ஒரு பங்கு விலை அதிகமா இருக்கா இல்ல கம்மியா இருக்கான்னு தப்பா முடிவு பண்றாங்க. அந்த இடத்தை கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணுங்களேன். நீங்க எதை மீன் பண்றீங்க? இப்போ PE ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு வண்டியோட டாப் ஸ்பீட் மாதிரி வச்சுக்குவோம். ஆனா பெக் ரேஷியோ, அதாவது பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் growth ரேஷியோ அப்படிங்கிறது அந்த வண்டியோட ஆக்சிலரேஷன் மாதிரி. வண்டி எவ்வளோ வேகமா பிக்கப் ஆகுதுன்னு பார்க்கணும்ல. ஆமா, growth ரொம்ப முக்கியம். இப்போ பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் பங்கு எடுத்துக்குவோம். அதோட PE ரேஷியோ 35 இருக்கு. இதை மட்டும் பார்த்துட்டு சில பேர் ஐயோ இது ரொம்ப காஸ்ட்லின்னு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த கம்பெனி வருஷா வருஷம் 27% வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. 27% growth ஒரு பெரிய நம்பர். எக்ஸாக்ட்லி. இப்போ அதோட பெக் ரேஷியோவை கணக்கு போட்டா, அதாவது 35 27ஆல வகுத்தா வெறும் 1.3 தான் வருது. அதாவது இவ்ளோ அபரிமிதமான growth இருக்கிற ஒரு பங்கு உண்மையிலே ரொம்ப சீப்பா கிடைக்குதுன்னு அர்த்தம். பெர்ஃபெக்ட் அனாலஜி. இந்த growth ஆஸ்பெக்ட் தான் நாமுரா மாதிரியான புரோக்கரேஜ்கள் பார்க்கறாங்க. அதனால தான் பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸை பல அனலிஸ்ட்ஸ் ஒரு ஸ்ட்ராங் பை அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றாங்க. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ்ல அப்படி என்ன ஸ்பெஷல்? ஏஐ ரேஸ்ல அவங்க எப்படி முன்னாடி இருக்காங்க? அவங்க வச்சிருக்கிற சாஸ்வா அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். சாஸ்வாங்கிறது ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம். இது சாஃப்ட்வேர் டெஸ்டிங், டேட்டா மைக்ரேஷன் மாதிரி வேலைகளை ரொம்ப ஈஸியா ஆட்டோமேட் பண்ணுது. அவங்களோட ROCE 29% இருக்கு. பிளஸ் கடன் இல்லாத கம்பெனி வேற. ஓ, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல்ஸ். வேற எந்த மிட் கேப் பங்குகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றாங்க? கோஃபோஜ் பங்கும் அவங்களோட ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்கு. இந்த வருஷம் கோஃபோஜ்க்கு 30% growth விசிபிலிட்டி இருக்குன்னு கணிச்சிருக்காங்க. இந்த ஏஐ ரேஸ்ல மிட் கேப் ஸ்பேஸ்ல இவங்க தான் வின்னர்ஸ். ஆனா அதே ரிப்போர்ட்ல சில லேகர்ட்ஸ், அதாவது பின்தங்கி இருக்கிற கம்பெனிகளையும் மென்ஷன் பண்ணிருக்காங்களே. விப்ரோ, HCL டெக் பத்தி என்ன சொல்றாங்க? விப்ரோ தொடர்ந்து ஒரு லீடர்ஷிப் கிரைசிஸ்ல இருக்காங்க. அடிக்கடி CEO மாறுறதுனால அவங்களோட வியூகம் நிலையா இல்ல. அதனால ஏஐ அடாப்ஷன்ல அவங்க கொஞ்சம் பின்தங்கிட்டாங்க. HCL டெக்கோட நிலைமை என்ன? HCL டெக்க கவனிச்சீங்கன்னா அவங்களோட லாப வரம்பு 17% குறைஞ்சிருக்கு. இதுக்கு பேரு மார்ஜின் கம்ப்ரெஷன். அது மட்டும் இல்லாம அவங்களோட எதிர்கால வளர்ச்சி கணிப்பையும், அதாவது கைடன்ஸை டவுன்கிரேட் பண்ணிருக்காங்க. அதனால புரோக்கரேஜ்கள் இந்த 2 பங்குகளையும் இப்போதைக்கு தவிர்க்க சொல்றாங்க. ரைட். ஸோ இவ்ளோ டேட்டாவை நாம அனலைஸ் பண்ணியிருக்கோம். பிக் மை ஸ்டாக்ஸ் நேயர்கள் இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கும்போது இந்த ரிப்போர்ட்ஸ் எனக்கு என்ன சொல்ல வருதுன்னு யோசிப்பாங்க. இது எப்படி ஒரு ஆக்ஷனபிள் ப்ளூ பிரிண்டா மாத்துறது? நம்ம இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும்? இப்போ மார்க்கெட் சைக்காலஜியை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ரிப்போர்ட்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா ஸ்டாகர்ட் பையிங் பண்ண சொல்றாங்க. ஸ்டாகர்ட் பையிங்னா மொத்தமா ஒரே அடியா முதலீடு செய்யாம கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறதா? ஆமா, மார்க்கெட் ஒவ்வொரு முறை குறையும் போதும் அக்யூமுலேட் பண்றது. இப்போ உங்க போர்ட்ஃபோலியோவை பேலன்ஸ் பண்ணணும்னா ரிஸ்க் குறைவான லார்ஜ் கேப்ஸ்ல
60% டிசிஎஸ்க்கும், ஏன்னா அவங்களோட சாவரன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு பெரிய பாதுகாப்பு. அப்புறம் 40% இன்ஃபோசிஸ்க்கும் வெயிட்டேஜ் கொடுக்கலாம், ஏன்னா அவங்களோட கேபிட்டல் எஃபிஷியன்ட் மாடல் நல்ல லாபத்தை கொடுக்கும். சூப்பர். அதிக growth தேடுறவங்க என்ன பண்ணலாம்? கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறவங்க அந்த மிட் கேப் வின்னர்ஸான பர்சிஸ்டன்ட் மாதிரியான பங்குகளை கவனிக்கலாம். இது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஆனா நம்ம சேனல்ல நிறைய ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. அடுத்த 3லேருந்து 6 மாசத்துக்கு ட்ரேடர்ஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம்? ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ்க்கு 1610 ரூபாய் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலா பார்க்கப்படுது. 1610 ரூபாய். ஏன் அந்த ஸ்பெசிபிக் லெவல்? ஏன்னா அந்த விலையில ஏஐனால கிடைக்க போற மார்ஜின் பெனிஃபிட்ஸ் மார்க்கெட்ல இருக்கிற பயத்தை விட அதிகமா தெரியுது. அதனால தான் அங்கிருந்து 1700 முதல் 1730 வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் பில்ட் ஆகுது. ஓ, அப்போ அது ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட். டிசிஎஸ்க்கு எந்த லெவல் சப்போர்ட்டா இருக்கு? டிசிஎஸ்க்கு 3200 ரூபாய் ஒரு கம்ஃபர்ட் ஜோனா இருக்கு. இந்த லெவலுக்கு வரும்போது மார்க்கெட்ல கண்டிப்பா வாங்குறதுக்கான டிமாண்ட் உருவாகும். சோ அங்க ஆட் ஆன் டிப்ஸ் பண்ணலாம். ஓகே. இந்த என்டையர் டீப் டைவ்ல இருந்து நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். 40%க்கும் அதிகமான ROCE உள்ள ரொம்ப தரமான பிசினஸ் மாடல்ஸ் இருக்கிற கம்பெனிகள் கடந்த 10 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரு லோ PEல கிடைக்கும்போது ஒரு சின்ன பேனிக்னால அதை விற்கிறது மேத்தமேட்டிக்கலா ரொம்ப தப்பான முடிவு. அதுதான் பாட்டம் லைன். நீங்க சரியா சம்மரைஸ் பண்ணிட்டீங்க. மார்க்கெட் பேனிக் ஆகும்போது நாம ரேஷனலா யோசிக்கணும். ஆனா இதெல்லாம் தாண்டி நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு ஃபைனல் தாட் இருக்கு. ஃபைனல் தாட்டா? அது என்ன? இப்போ நாம டைம் அண்ட் மெட்டீரியல் மாடல்ல இருந்து அவுட்கம் பேஸ்ட் மாடலுக்கு மாறுறத பத்தி ரொம்ப டீப்பா பேசணும் இல்லையா? ஆமா, அந்த மார்ஜின் மேஜிக் பத்தி பேசணும். ஏஐயோட ஆட்டோனோமி இன்னும் அதிகரிக்கும் போது, அதாவது மனிதர்களே இல்லாத ஏஐ ஏஜென்ட்டுகள் தாங்களாகவே முழு கோடிங் டெஸ்டிங் வேலையும் செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஐடி நிறுவனங்கள் ஆட்டோனோமஸ் லெவல் பிரைசிங் அப்படின்ற ஒரு புதிய மாடலுக்கு மாறும். ஒரு நிமிஷம், ஆட்டோனோமஸ் லெவல் பிரைசிங் அப்படின்னா என்ன? அதுவே பில் பண்ணுமா? இல்ல, அதாவது சர்வீஸ் கம்பெனியா இருக்கிற நம்ம இந்தியன் ஐடி கம்பெனிகள் எல்லாம் ஒரு கட்டத்துல சாஃப்ட்வேர் கம்பெனியாகவே, அதாவது SaaS மாடலுக்கு உருமாறும். மாடர்னா? அப்போ அவங்க கிளையண்ட் கிட்ட சர்வீஸ்க்கு காசு வாங்க மாட்டாங்களா? மாட்டாங்க. அவங்க மனிதர்களோட உழைப்ப விற்க மாட்டாங்க. தங்களோட ஏஐ பிளாட்ஃபார்ம்களுக்கான லைசன்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷனை விற்க ஆரம்பிப்பாங்க. அந்த காலம் வெகு தொலைவில் இல்ல. அந்த மாறுதலை முன்கூட்டியே செய்யற கம்பெனி தான் அடுத்த 10 ஆண்டுகளோட அன்டிஸ்பியூட்டட் லீடரா இருப்பாங்க. வாவ்! வெறும் சர்வீஸ் கம்பெனிகள் ப்ராடக்ட் கம்பெனிகளா மாறுற ஒரு பிரம்மாண்டமான பரிணாம வளர்ச்சி. ரொம்பவே எக்ஸைட்டிங்கான, அதே சமயம் நம்ம முதலீட்டாளர்கள் ரொம்ப டீப்பா யோசிக்க வேண்டிய விஷயம் இது. கண்டிப்பா. இந்த டிரான்சிஷனை யாரு சரியா பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஃபியூச்சர். நேர்களே, இப்போ சொல்லுங்க, டிசிஎஸோட அந்த $6.5 பில்லியன் டேட்டா சென்டர் முதலீடு சிறந்த உத்தியா? இல்ல இன்ஃபோசிஸோட அந்த கேபிட்டல் எஃபிஷியன்டான டோபாஸ் பிளாட்ஃபார்ம் உத்தி சிறந்ததா? உங்களோட முதலீட்டு சாய்ஸ் எது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க உங்க கமெண்ட்ஸை படிக்க ஆர்வமா இருக்கோம். ஆமா, மக்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் ஒரு முக்கிய அறிவிப்பு, நாங்க இந்த டீப் டைவ்ல இவ்ளோ டேட்டா பாயிண்ட்ஸ், வேல்யூவேஷன்ஸ் பத்தி பேசினாலும் நாங்க செபி பதிவு பெற்ற நிதி ஆலோசகர்கள் கிடையாது. இந்த முழு ஆழமான அலசலும் உங்களை வெல் இன்ஃபார்ம்டா வச்சுக்கிறதுக்கான ஒரு கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. எந்த ஒரு பங்கிலும் முதலீடு செய்யும் முன்போ அல்லது ட்ரேடிங் செய்யும் முன்போ உங்களது சொந்த பகுப்பாய்வை நீங்க கண்டிப்பா செய்யணும். ஆமா, இல்லனா உங்க பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. கடல்ல புயல் வரும்போது கப்பலை விக்கிறத விட புயலை தாங்குற அளவுக்கு வலுவான கப்பலை தேர்ந்தெடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அந்த கப்பலை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு இந்த டேட்டா உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியாவை கொடுத்துருக்கோன்னு நாங்க நம்புறோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.